வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு மேப்ல செஞ்ச சின்ன தப்பு ஒரு நாட்டோட அரசியலமைப்பையே கேள்வி கேட்க வைக்குமா? ஆமா, வைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேருபாரி யூனியன் வழக்கு பத்தி தான். இது ஒரு சின்ன கிராமத்தோட கதை. ஆனா இது இந்தியாவோட அதிகார எல்லைகளையே மாத்தி எழுத வச்ச ஒரு கதை. சரி, வாங்க இந்த முழு விஷயத்தோட மையத்துல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நாட்டோட நிலம்ங்கிறது வெறும் மண் தானா, இல்ல அது அந்த நாட்டு மக்களோட இறையாண்மையோட ஒரு பகுதியா? ஒரு அரசாங்கம் தன்னோட சொந்த நாட்டு மக்களை அவங்க கிட்ட கேட்காமலேயே இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துட முடியுமா? இதுதான் பேர்பாரி வழக்கை எழுப்புன அந்த அடிப்படையான கேள்வி. சரி, இந்த கேள்வி எல்லாம் எப்படி புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம்ல பின்னாடி போகணும். இந்திய பிரிவினை நடந்த அந்த குழப்பமான காலத்துக்கு அவசரத்துல ஒருத்தர் போட்ட ஒரு கோடு எப்படி ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பல 100 வருஷ வரலாறு, விதவிதமான கலாச்சாரம், கோடிக்கணக்கான மக்கள், இப்படிப்பட்ட ஒரு பெரிய துணைக்கண்டத்தை பிரிக்க உங்க கையில வெறும் 5 வாரம் தான் டைம் கொடுக்குறாங்க. இதுதான் சர் சிரில் ராட்க்ளிஃப் இருந்த நிலைமை. சொல்லுங்க, இவ்வளோ அவசரத்துல வேலை செஞ்சா தப்பு நடக்காம இருக்குமா? கண்டிப்பா நடக்கும். அப்ப அந்த தப்பு எப்படி நடந்துச்சு தெரியுமா? ராட்க்ளிஃப் என்ன பண்ணாருன்னா, மத பெரும்பான்மை அடிப்படையில பகுதிகளை பிரிச்சாரு. ஆனா அந்த அவசரத்துல மேற்கு வங்கத்துல இந்துக்கள் அதிகமா இருந்த பேருபாரி யூனியன் நம்பர் 12ங்கிற இடத்த அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணவே மறந்துட்டாரு. பாக்குறதுக்கு இது ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த ஒரு சின்ன தப்பு தான் ஒரு பெரிய சர்வதேச பிரச்சனைக்கு விதையா அமைஞ்சது. அப்படி ஒரு மேப்ல விஷயம் ஒரு சாதாரண ஆபீஸ் பிரச்சனையா இல்லாம 2 நாடுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய எல்லை பிரச்சனையா வெடிச்சது. ஆனா பாருங்க, இந்த பிரச்சனையை உடனே எல்லாம் சரி பண்ணல. பல வருஷமா அப்படியே தான் இருந்துச்சு. 1952ல பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமா பேருபாரி எங்களுக்கு தான் சொத்தம்னு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பிரச்சனை பெருசாச்சு. கடைசியா ஒரு 10 வருஷத்துக்கு மேல கழிச்சு 1958ல தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி தான் நேரு நூன் ஒப்பந்தம். நம்ம பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் பிரதமர் ஃபெரோஸ்கான் நூனும் ஒன்னா உட்காந்து பேசி ஒரு பிராக்டிக்கலான முடிவுக்கு வந்தாங்க. சரி, பிரச்சனை வேணாம், பேருபாரி யூனியனை சரி பாதியா பிரிச்சு ஒரு பகுதியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணாங்க. கேட்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் மாதிரி இருந்துச்சு. ஆனா விஷயம் அவ்வளவு சிம்பிள். கையை குலுக்கினப்போ ஒரு பெரிய சர்வதேச பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையில அவங்க இந்தியாவுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு சிக்கலையும் மனிதாபிமான நெருக்கடியும் ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. பேருபாரி மக்களோட ரியாக்ஷன் அது ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா, அதே சமயம் உறுதியா இருந்துச்சு. நாங்க இந்தியர்கள், எங்களோட சம்மதம் இல்லாம எங்களை எப்படி பாகிஸ்தானுக்கு கொடுக்கலான்னு அவங்க போராடினாங்க. அவங்களோட இந்த முழக்கம் அவங்க மனசுல இருந்த அத்தனை உணர்ச்சிகளையும் அப்படியே காட்டுது. அது மட்டும் இல்ல, 12,000 பேர் தங்களோட ரத்தத்தால கையெழுத்து போட்டு பிரசிடென்ட்டுக்கு மனு அனுப்புனாங்கன்னா பாத்துக்கோங்களேன். மக்களோட இந்த எதிர்ப்பு நாடு முழுக்க பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இதனால அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதுல தலையிட்டாரு. இந்த அரசியல் புயலை அவர் ஒரு முக்கியமான சட்ட கேள்வியா மாத்தினாரு. தனக்கு இருந்த சிறப்பு அதிகாரமான ஆர்டிகல் 143 பயன்படுத்தி இந்த ஒப்பந்தம் சட்டப்படி செல்லுமான்னு சுப்ரீம் கோர்ட்டோட ஆலோசனையை கேட்டாரு. பிரசிடென்ட் கேட்ட கேள்விகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பெரிய சட்டப்புதிர் மாதிரி இருந்துச்சு. என்னென்ன கேள்விகள்னு பார்க்கலாமா? 1, இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த பிரதமர் கையெழுத்து போட்டா மட்டும் போதுமா, இல்ல பார்லிமெண்டோட ஒப்புதல் வேணுமா? 2, ஒருவேளை ஒப்புதல் வேணும்னா மாநிலங்களோட எல்லையை மாத்திர ஆர்டிகல் 3 படி ஒரு சிம்பிளான சட்டம் போட்டா போதுமா? 3, இல்ல இது ஒரு பெரிய விஷயம், இதுக்காக இந்திய அரசியலமைப்பையே திருத்தணுமா? ஓட்டு பதில் சொல்லணும். இந்த கேள்விகளோட மொத்த கவனமும் சுப்ரீம் கோர்ட் பக்கம் திரும்புது. அங்க ஒரு நாட்டோட இறையாண்மை பத்தின 2 அலகலகு வாதங்கள் நேருக்கு நேரா மோதிச்சு. அரசாங்கம் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க, நாங்க நிலத்தையெல்லாம் விட்டு கொடுக்கல, ரொம்ப நாளா இருந்த ஒரு எல்லை பிரச்சனையை தீர்க்கிறோம், இதுக்கு அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மனுதாரர்கள் என்ன வாதம் வச்சாங்கன்னா, இது இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிரானது, நம்ம அரசியலமைப்பு சட்டம் புதுசா நிலத்தை வாங்கத்தான் அனுமதிக்குதே தவிர இருக்கிற நிலத்தை விட்டு கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி 2 பக்க வாதங்களையும் கேட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்குச்சு. அந்த தீர்ப்பு வெறும் நேரு நூன் ஒப்பந்தத்தோட தலைவிதியை மட்டும் தீர்மானிக்கல, இந்திய நாடாளுமன்றத்தோட அதிகாரத்துக்கான எல்லையே அது வரையறுத்துச்சு. முதல்ல கோர்ட் ஆர்டிகல் 3 எடுத்து பார்த்துச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட் நினைச்சா மாநிலங்களோட எல்லையை மாத்தலாம், புது மாநிலங்களை உருவாக்கலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த அதிகாரம் இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஆர்டிகல் 3ங்கிறது நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற நிர்வாகத்துக்காக மட்டும்தான். அதை வச்சு வெளிநாட்டுக்கு நம்ம நிலத்தை தூக்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அரசாங்கம் நினைச்ச மாதிரி ஒரு சிம்பிளான சட்டம் போட்டா பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு?
அடுத்ததா போட்டு பார்த்தது ஆர்டிகல் 368. இதுதாங்க பார்லிமெண்ட் கையில இருக்கிற பிரம்மாஸ்திரம். இதை வச்சு அரசியலமைப்போட எந்த பகுதியை வேணாலும் திருத்த முடியும். இது ஒரு சாதாரண சட்டம் கிடையாது, அரசியலமைப்போட அடிப்படைகளையே மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கருவி. ஆக கடைசியா வந்த தீர்ப்பு இதுதான். ஆமா, பார்லிமெண்ட் நினைச்சா இந்தியாவோட ஒரு பகுதியை வெளிநாட்டுக்கு கொடுக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு சிம்பிள் சட்டம் போட்டா போதாது, அதுக்கு இந்திய அரசியலமைப்பையே திருத்தணும். இந்த தீர்ப்பு மூலமா அரசாங்கத்தோட அதிகாரத்துக்கு ஒரு தெளிவான எல்லையை கோர்ட் நிர்ணயிச்சது. அதே சமயம் பார்லிமெண்டோட இறையாண்மையையும் உறுதிப்படுத்துச்சு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு அரசாங்கம் அது சொன்னபடியே நடந்துகிட்டது. நேரு நூன் ஒப்பந்தத்தை அமல்படுத்துறதுக்காக 1960 இந்திய அரசியலமைப்புல 9வது திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ சட்டப்படி பேருபாரிய பிரிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா இந்த கதையோட கடைசி ட்விஸ்டை எழுதுனது நம்ம கோர்ட் இல்ல, வரலாறு. இந்த நிலப்பரிமாற்றம் எல்லாம் நடந்து முடியறதுக்குள்ள 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சு. கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு ஒரு புது நாடா உருவாச்சு. இந்த பெரிய அரசியல் மாற்றத்தினால அந்த நேரு நூன் ஒப்பந்தம் முழுசா அமல்படுத்தப்படவே இல்லை. கடைசியில என்னாச்சுன்னா பேருபாரி நம்ம இந்தியா கூடவே தங்கிடுச்சு. ஆக கடைசியில பேருபாரி கிராமம் இந்தியா கூடவே இருந்தாலும் அது எழுப்புன சட்ட கேள்வி இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் வரைபடத்துல மறந்த ஒரு சின்ன கிராமத்தை பத்தின இந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட இறையாண்மை, பார்லிமெண்டோட பவர், நம்ம மாதிரி குடிமக்களோட உரிமைகள், இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மில்லிசான கோட்டை எப்படி வரையா இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?